அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா நகரில் உள்ள ஜிஎஸ்டி ஆணையர் அலுவலகத்தில் தீ விபத்து நிகழ்ந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை அண்ணா நகரில் உள்ள ஜிஎஸ்டி ஆணையர் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, இப்ப ஜிஎஸ்டி அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க? தற்போதைய நிலைமை என்ன? தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? வணக்கம் பூர்ணிமா. சென்னை அண்ணாநகர் ஜிஎஸ்டி ஆணையர் அலுவலகத்தில் மின்கசிவு ஏற்பட்டு கரும்புகை சூழ்ந்ததால் பரபரப்பு நிகழ்ந்து வருகிறது. அதாவது சென்னை அண்ணாநகர் பகுதியில் 12வது மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஜிஎஸ்டி ஆணையர் அலுவலகத்தில் தரைத்தளத்தில் கேண்டீன் செயல்பட்டு வருகிறது. அந்த கேண்டீனில் இன்று காலை சுமார் ஒரு 8 மணி அளவில் மின்கசிவு காரணமாக தீப்பற்றி எரிந்து கரும்புகை வெளியேறி வருவதனால் அலுவலக ஊழியர்கள் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தனர். அதன் பின்னர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு கீழ்ப்பாக்கம், அண்ணாநகர் மற்றும் வெள்ளிவாக்கம் ஆகிய 6 பகுதியை சேர்ந்த தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. தீயை அணைக்கக்கூடிய அந்த பணியில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். திடீரென்று மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக கரும்புகைகள் அந்த பகுதியில் சூழ்ந்ததால் அப்பகுதியில் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தகவல்களை வழங்கியமைக்க நன்றி லாவண்யா.